ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து இல்லைங்களா? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம் சமையலறையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ உணவுகள் நம் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கவும் நோய் வராமல் தடுக்கவும் இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் அப்படிங்கிறத நம்மில் நிறைய பேர் மறந்தே போய்விட்டோம். சர்க்கரை நோய் ஏற்படும் போதும் உடல் பருமன் ஏற்படும் போதும் எதை தின்றால் பித்தம் தீரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நாம் முயற்சி செய்கிறோம். சிலருக்கு அது மிகப்பெரிய அளவில் பலன் கொடுப்பதையும் பார்க்கிறோம். ஆனால் பலருக்கு அந்த பலனற்று போகும்போது இயற்கையின் மேலும் இயற்கை மருத்துவத்தின் மேலும் ஒரு நம்பிக்கையற்ற சூழல் உருவாகி விடுவதையும் நிறைய நம்ம பார்க்கிறோம். இதை மாற்றத்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. இன்றைக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள, நோயற்ற உடலாக இளமையாக இருக்க உதவி செய்யக்கூடிய நம் சமையலறையில் இருக்கக்கூடிய சியா விதைகளை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்று இந்த யூடியூப் மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக ஆரம்பித்ததோ, என்று கோவிட் பெருந்தொற்று நம்மை எல்லாம் வீட்டுக்குள் முடக்கி போட்டதோ, அன்று ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட போது நம்ம எல்லாரும் தேடிய உணவுகளில் ஒன்றாக இருந்தது இந்த சியா விதைகள் தான். நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் இந்த சியா விதைகள்னால் என்னன்னே தெரியாமல் இருந்த குடும்பங்கள் கூட, உடல் எடை குறையணுமா அப்போ சியா விதைகள் சாப்பிடுங்க, சர்க்கரை நோய் குறையணுமா சியா விதைகள் சாப்பிடுங்கன்னு அவரவருக்கு தெரிந்த மாதிரி நிறைய பரிந்துரைகளையும் கொடுப்பதை பார்க்கிறேன். ஆனால் சியா விதைகள் அப்படின்றது அதோடைய முக்கியமான 10 பயன்கள் என்ன அப்படிங்கிறதும், எப்படி சியா விதைகளை சாப்பிட்டா முழுமையான ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, சர்க்கரையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த தண்ணீரில் ஊற வைத்த சியா விதையை உணவுக்கு 15 நிமிடம் முன்னாடி சாப்பிடணும். இப்போது நம்மில் நிறைய பேர் ஒரு யூடியூப் பார்க்குறோம், அல்லது மருத்துவர் சியா விதைகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் வாங்கிட்டு வரோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம், தண்ணியில் ஊற வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பலன் கொடுக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் பலன் கொடுக்கவில்லைன்னா, இந்த சியா விதைகளை நாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உணவுக்கு முன்னாடி சாப்பிடும்போது இது வயிற்றுக்குள் சென்று இதோடைய முதல் வேலையே என்னென்னா, ஈரமாக இருக்கக்கூடிய நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த நீரை வற்ற வைத்து அந்த இடத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுப்பது தான் இந்த சியா விதையுடைய முக்கியமான ஒரு பணி. அப்போ அந்த சியா விதைகளை நாம் சாப்பிடும்போது இது நேரடியாகவே வயிற்றுக்குள் சென்று வயிற்றில் இருக்கக்கூடிய அதீத அமிலத்தையும், சர்க்கரை நோயை உருவாக்கக்கூடிய தேவையற்ற பசித்தன்மையையும், சர்க்கரை நோயால் உருவாக்கக்கூடிய அதிகமாக நமக்கு இருக்கக்கூடிய அடிக்கடி சாப்பிட வேண்டிய அந்த ஒரு பசித்தன்மையையும் நீக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்து விடுவதை பார்க்கிறோம். அந்த வகையில் சியா விதைகள் அப்படிங்கிறது தண்ணீரில் ஊற வைத்து உணவுக்கு குறைந்தது ஒரு 10 நிமிடம் முன்பு சாப்பிட்டு பாருங்களேன். காலை ஒரு தேக்கரண்டி, மதியம் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி, 3 வேளை சாப்பிடுங்க. எப்பொழுதுமே சியா விதை சாப்பிடும்போது குறைந்தது 2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்த சியா விதையை நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் சியா விதைகள் ஈரலிலிருந்து சுரக்கக்கூடிய இரத்தத்தை, குறிப்பாக சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய வகையான வளர்சிதை மாற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருக்கிறதுனால உணவுக்கு ஒரு 10 நிமிடம் முன்பு நீங்கள் சியா விதையை பயன்படுத்தினாலே அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ரெண்டாவது, சியா விதைகளுடைய சிறப்பு அம்சமே அதில் இருக்கக்கூடிய அதீத புரதச்சத்து தான். இன்றைக்கி இட்லி சாப்பிட்டா நமக்கு புரதம் கிடைக்கும், தோசை சாப்பிட்டா புரதம் கிடைக்கும். ஆனால் இட்லியும் தோசையும் புரதத்தை மட்டும் நமக்கு கொடுப்பது கிடையாது, அதீத சர்க்கரை நோயையும் நமக்கு கொடுத்து விடுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த சர்க்கரை நோயற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னும்போது, அதே நேரத்தில் புரத இழப்பு இல்லாமல் புரதச்சத்தோடு ஒரு ஆரோக்கியமான பெருவாழ்க்கை நமக்கு வேணும்னு சொல்லும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது? நிச்சயமாக சியா விதைகள் தானே. அப்போ சியா விதைகளை தொடர்ந்து நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது, சியா விதைகளை தினசரி ஒரு 10 கிராம் அளவுக்கு தண்ணீரில் ஊற வைத்த சியா விதைகளை ஒரு உணவாகவோ அல்லது நாம் சாப்பிடுகின்ற அந்த உற்சாக பானங்கள், ஒரு டீ சாப்பிட்றோம் அல்லது ஒரு பழச்சாறு சாப்பிட்றோம்னா அதில் சேர்த்து சாப்பிடும்போது
உடலுக்கு தேவையான அளவுக்கு புரதச்சத்து நமக்கு கிடைத்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சிக்கும் இன்றைக்கி சியா விதைகள் மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு மிகப்பெரிய சிரமம் என்னென்னா இதய நோய் தான். இன்றைக்கி நிறைய பேர் இதய நோய்க்காக அறுவை சிகிச்சைக்கு போய் கொண்டிருப்பவர்கள், இதய நோய்க்காக மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள், இதய நோய்க்கு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டவர்கள்ங்கிற வகைப்பாட்டியலில் பெரும்பாலும் இதய நோய் இன்றைக்கு 190 பேருக்கு சர்க்கரை நோயுடைய ஒரு மிகப்பெரிய பக்க விளைவாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ சர்க்கரை நோய் உடலில் இவ்வளவு சிரமமான ஒரு நோயாக மாறும்போது, அதனுடைய பக்க விளைவாக இதய நோய் ஏற்படும் போது அந்த இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சுலபமான உணவு எது? இந்த சியா விதைகள் தான். இன்றைக்கு நான் சொல்ல போகிற 10 பயன்களுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் சியா விதை ஒரு சூப்பர் ஃபுட்டு அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கு ஒரு சர்க்கரை நோய் தான் இன்றைக்கு ஒரு பெருந்தொற்றாக, எப்படி கோவிட் பரவி நம்மில் நிறைய பேரை பாதித்ததோ, எனக்கு தெரிஞ்சு கோவிடை விட இன்றைக்கி மோசமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாக சர்க்கரை நோய் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் சியா விதைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்வது எங்கே? சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற இதய நோயை தடுக்க, ஒருவேளை சர்க்கரை நோயோடு கூடி இதய நோயோடு நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த போராட்டத்தை குறைக்க நமக்கு உதவி செய்யக்கூடியது இந்த சியா விதைகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் மூட்டு வலிங்க, இன்றைக்கி கடுமையான மூட்டு வலி, மூட்டு வீக்கம், என்ன செய்தாலும் என்னுடைய மூட்டு வலி குறையலை, வேதனை குறையலை, மருந்துகள் சாப்பிட்றேன், சப்போர்ட்டிவாக நான் என்ன பண்ண முடியும்? நான் வல்லாரை கஷாயம் சாப்பிட்லாமா, சித்திரத்தை கஷாயம் சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாங்க. சியா விதைகளை உணவில் சேருங்க. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற தசை இழப்பு, இந்த தசை இழப்பினால் ஏற்படுகின்ற மூட்டு வலி, குறிப்பாக ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை வலி ஏற்படும் போது இந்த தோள்பட்டை வலியுடைய தீவிரத்தை குறைக்க ஃபிசியோதெரப்பி, வலி நிவாரண சிகிச்சைகள், ஊசி மருந்துகள்னு என்ன செய்தாலும் கூட வலி குறையவில்லைன்னு கவலையில் இருக்கீங்கன்னா சியா விதைகளை உணவில் சேர்த்து பாருங்கள். அதுவே ஒரு சிறந்த உட்புற வலி நிவாரணியாக செயல்பட்டு உங்களுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய வலிகளை, வேதனைகளை மிகப்பெரிய அளவில் மாற்றி விடுவதை நம்ம பார்க்க முடியும். சியா விதைகளை பொறுத்தவரையிலும் ஏன் அவ்வளவு சிறந்த மருந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இன்றைக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் பிரச்சனை வரும்போது சட்டை போட முடியாது, தலை வார முடியாது, தலைக்கு ஷாம்பு போட முடியாது. ஆண்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெண்களாக இருந்தால் அவங்க சேலை கட்டக்கூட முடியாமல் சிரமப்படுகின்ற நிறைய பெண்களை நாம் பார்க்குறோம். அந்த வலியை குறைக்க சிகிச்சை நீங்கள் எது எடுத்து கொண்டிருந்தாலுமே கூடுதலாக சியா விதைகளை உணவில் சேர்க்கும்போது இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியை குறைக்கக்கூடிய ஒரு காரணியாக அது இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வலியும் வேதனையும் குறைந்து போகிறதுக்கு மட்டும் கிடையாது, உடம்பில் அவ்வளவு பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு போன் டென்சிட்டி, இந்த போன் டென்சிட்டி தான் நம்மளுடைய ஆயுளுங்க. இன்றைக்கி யாருக்கெல்லாம் எலும்புகள் இரும்புகள் போல் உறுதியாக இருக்கிறதோ அவங்களுக்கு ஆயுள் அதிகம். துரதிர்ஷ்டவசமாக அப்படி ஒரு ஆள் இன்றைக்கு இருக்குமான்னு தேடி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த டெக்ஸா ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 65 வயசு 70 வயசு வரவங்களுக்கு தான் பண்ணுவோம். இன்றைக்கெலாம் 40 வயதில் வலியோடு வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட டெக்ஸா ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் வருகிறது. இடுப்பு எலும்புகளுடைய வலி, இடுப்பெலும்பும் தொடை எலும்பும் சேரக்கூடிய இந்த பந்து கிண்ண மூட்டில் ஏற்படுகின்ற வலி, இதெல்லாம் கடுமையாக பாதிப்பை உருவாக்குறத பார்க்கணும். அப்போ ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லோருக்குமே போன் டென்சிட்டி குறைவாக இருக்கிறது, விட்டமின் டி சத்து குறைவாக இருக்கிறது, உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்துடைய மூலக்கூறுகளுடைய அளவு குறைவாக இருக்கிறது, புரதச்சத்துக்கள் குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வலியும் வேதனையையும் எப்படி நாம் சரி செய்து கொள்ள முடியும்? 80 வயதில் ஏற்படுகின்ற எலும்புகளுடைய திடத்தன்மை குறைபாடே உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமானதுன்னா, அதே குறைபாடு 40 வயதில் ஏற்பட்டால் கால்சியம் மாத்திரைகள் சாப்பிட்றோம், கீரை காய்கறிகள் சாப்பிட்ணும், இருந்தாலும் டென்சிட்டி அதிகமாகலை, கவலைப்படவே வேண்டாம். உணவில் கொஞ்சம் சியா விதைகளை சேர்க்க ஆரம்பிங்க. இந்த சியா விதைகளை தினசரி ஒரு 10 கிராம் உங்கள் உணவில் சேர்க்க ஆரம்பிங்க. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சேர்க்க ஆரம்பிங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் உங்களுடைய எலும்புகளுடைய பலத்தில், திடத்தன்மையில், போன் டென்சிட்டின்னு சொல்லக்கூடியதில் ஏற்படுவதை பார்க்கிறோம். நம்மெல்லாம் போன் டென்சிட்டி குறையுதுன்னா வெளியிலிருந்து வாங்கி வருகின்ற கால்சியம் மாத்திரைகளையும் மல்டிவிட்டமின் மாத்திரைகளையும் சாப்பிட்றோம் இல்லையா? இந்த மல்டிவிட்டமின் மாத்திரைகள் கால்சியம் மாத்திரைகளை விட 1000 மடங்கு சிறந்து நமக்கு உதவி செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த சியா விதைகள் தான். அவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்லலாம். அதே போல்
இன்றைக்கு உடல் எடை அதிகமாவதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஒன்று அதீத பசி, இன்னொன்று விஷம அக்னின்னு சொல்லுவோம். 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், திருப்பி 10 மணிக்கு பசிக்கும், 12 மணிக்கு பசிக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வயிறு எப்பொழுதுமே நிரம்பாத ஒரு நிலை, பசித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை. நல்லா சாப்பிட்றேன், 6 இட்லி சாப்பிட்றேன் சார் 8 மணிக்கு, 10:30 மணிக்கு எனக்கு பசி கிள்ளி எடுக்குது, ஏதாவது சாப்பிட்லன்னா அப்படியே உடம்பு தடதடன்னு ஆடுது, படபடப்பாக ஆகிடுது. பஸ்மா அக்னின்னு சொல்லக்கூடிய, எப்படி நெருப்பில் ஒரு உணவை போட்டால் எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ அந்த மாதிரி உணவு வயிற்றுக்குள் போன உடனே சாம்பல் ஆகிறது மட்டுமல்ல, அந்த சத்துக்கள் கூட உடலில் சேராமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயில் ஏற்படுகின்ற அந்த அதீத பசியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சியா விதைக்கு உண்டு. அதே போல் சர்க்கரை நோய் 300 350ன்னு போகும்போது, பெரும்பாலும் இன்சுலின் டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய மற்றொரு மிகப்பெரிய ஆபத்து இது. நீங்கள் நினச்சா கூட சாப்பிட முடியாது. அப்போ உடம்பு என்ன பண்ணும்? இதுதான் இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுடைய சவால். இன்சுலின் போட்டால் சாப்பிட முடியும், நல்லா சாப்பிட முடியாது. அப்போ லோ சுகருக்கு போவோம். நம்ம உடனே இன்சுலினை குறைப்போம், சுகர் அதிகமாகும், திருப்ப இன்சுலின் அதிகப்படுத்துவோம், அப்படியே ஜிக்ஸாக்காக போயிட்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பசி இருக்காது, அதனால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ சாப்பிட்லன்னொன்னே உடம்பு என்ன பண்ணும்? தன்னுடைய இயக்கத்துக்காக உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? என்ன பண்ணாலுமே குறையாத சர்க்கரையோடு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ நமக்கு அதீத பசியும் ஏற்படக்கூடாது, பசியின்மையும் ஏற்படக்கூடாது. சமமான நிலையில் நம்முடைய பசி இருக்கணும், முறையான உணவில் நம்ம இருக்கணும். அப்படின்னா வெயிட் லாஸில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க 2 பேருக்குமே சியா விதை ஒரு சிறந்த உணவு. 10 கிராம் அளவுக்கு சியா விதையை உணவுக்கு ஒரு 10 நிமிடம் முன்பு, முடிஞ்சால் காலை மதியம் இரவு, அப்படி இல்லைனா காலை ஒரு வேளை மட்டும்னு சாப்பிட ஆரம்பிங்க. பெரிய மாற்றம் வருவதை பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தோல் வறட்சிங்க. நம்ம ஊரில் 2 பிரச்சனை மருத்துவர்கிட்ட போனால் தான் நம்ம சர்க்கரை நோய் இருக்கிறதே உறுதி செய்வோம். என்னது? முதல்ல கடுமையான தோல் அரிப்பு, கை கால் எல்லாம் பிச்சு எடுக்கும். ஐயையோ சாமின்னு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவார் சுகர் 450 இருக்குது, உடனே இன்சுலின் ஆரம்பிங்கம்பார். அப்படி இல்லைனா கடுமையான தோள்பட்டை வலி, கையை காலை நகர்த்த இல்லை, இப்படி நகரக்கூட முடியாத அளவுக்கு. யாராவது குழந்தைங்க இந்த விரலை இப்படி தொட்டால் கூட சுருக்குன்னு வலி வரக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஏற்படுகின்ற வலிகள் ஏற்படும் போது டாக்டர்கிட்ட போனால் சுகர் இருக்குன்னு சொல்லுவார். அப்போ தோலில் இந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிரமம் இருக்காது இல்லையா? இந்த தோலில் ஏற்படுகின்ற மாய்ஸ்சர் இல்லாமல் போகக்கூடிய ட்ரைனஸ். இப்போ நம்ம எல்லாம் ஆடி மாதத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆடி மாதம் முடிய போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது. இன்னும் 3 மாதம் ஆகும்போது குளிர்காலத்துக்குள்ளே போக போகிறோம். அப்போ அந்த குளிர்காலத்துக்குள்ளே போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமமாக இருப்பது எது? தோல் வறட்சி தான். அப்போ சியா விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து காலை ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக இருப்பது மட்டுமல்ல, நம்ம உடம்பே பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இரும்புச்சத்து குறைபாடுங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலுங்க, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு. நீங்கள் ஒரு 5 வருஷமாக சர்க்கரை நோயாளியாக இருக்கீங்கன்னா நீங்கள் போய் உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஃபெரட்டின் அளவும் குறைவாக இருக்கும், உங்களுடைய ஹீமோக்ளோபினும் குறைவாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஃபெரட்டின் அப்படிங்கிறது பேங்க் பேலன்ஸ், உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுடைய தேவைக்காக சேர்த்து வைக்கக்கூடிய அளவு ஃபெரட்டின். அயன் அப்படிங்கிறது, ஹீமோக்ளோபின்கிறது இன்றைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இரும்பு சத்துடைய அளவு. இது ரெண்டையும் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சோகை, ஃபெரட்டின் அளவு குறைந்து போயிருப்பது, கூடவே இருக்கக்கூடிய சிரமம், இந்த ரெண்டையுமே மாற்ற வேண்டும்னு வரும்போது பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது இந்த சியா விதைகள் தான். அதே போல் இன்றைக்கு ஒமேகா 3 அமிலங்கள் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை தான் உலகமே சாப்பிட்டுட்ருக்கு. இதய நோய் வராமல், புற்றுநோய் வராமல், கனெக்டிவ் டிஷ்யூ நோய்கள்னு சொல்லக்கூடிய தசைநார்களுடைய நோய்கள் வராமல், இரத்த குழாய்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உடம்பு உருவாக்கக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடு சார்ந்த மூலக்கூறுகள், இரத்த ஓட்டத்தை, இரத்த குழாயை விரிவடைய செய்வதற்கான மூலக்கூறுகள் அத்தனையும் நமக்கு வேணும்னு சொல்கிறோம். அப்போ ஒமேகா 3 எதில் கூடுதலாக இருக்குன்னு தேடி தேடி சாப்பிட்றோம்ல. சியா விதைகளை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
பேசிக் மெட்டபாலிக் ரேட் எந்த அளவுக்கு நமக்கு சரியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளுடைய சர்க்கரை சீராக இருக்கும். பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய பிஎம்ஆர் எங்கே கூடுதலாக இருக்கோ அங்கே அது சர்க்கரை நோயாகவும், பிஎம்ஆர் எங்கே குறைவாக இருக்கோ அது தைராய்டு நோயாகவும் இருக்கிறது ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கிறது. உண்மையிலே சொன்னோன்னா ஆயுர்வேத மருத்துவம் தைராய்டு நோயையும் சர்க்கரை நோயையும் இந்த அளவீடுகளின்படி பார்த்து சிகிச்சை அளிப்பதால தான் கட்டுப்படாத சர்க்கரை நோயும் கட்டுப்படாத தைராய்டு நோயும் கட்டுப்படுவதை பார்க்கிறோம். இதை சீராக்குவதற்கு சியா விதைகள் மிகச்சிறந்த ஒரு உபாயம். எப்படி சாப்பிடணும்? சியா விதைகளை எப்போவுமே ஈரப்படுத்தி தான் சாப்பிடணும். இப்போ இன்றைக்கி காலை மதியம் இரவு 3 வேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாள் ராத்திரியே ஒரு 30 கிராம் சியா விதையை 3 பாத்திரத்தில் 10 கிராம் போட்டு அது கூட ஒரு 100 மில்லி தண்ணீரோ வெந்நீரோ போட்டு அப்படியே வச்சுருங்க. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த விதைகள் தண்ணீரை உறிஞ்சிருக்கும். அந்த சியா விதைகளை காலை ஒரு வேளை உணவுக்கு 10 நிமிடம் முன்பு, மதியம் ஒரு வேளை உணவுக்கு ஒரு 10 நிமிடம் முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு 10 நிமிடம் முன்புன்னு பாருங்கள். உங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் சியா விதை மிகச்சிறந்த உணவாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய 10 காரணங்களை இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். நிச்சயமாக இன்னையிலிருந்து இல்லை நாளையிலிருந்து சியா விதைகளை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். பொதுப்படையாக நல்ல பலன்கள் இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் சர்க்கரை நோயை வேகமாக கட்டுப்படுத்த சியா விதைகள் ஒரு மிகச்சிறந்த உணவு. ஆனால் நான் சொல்கிற மாதிரி அதை புரிந்து 3 வேளை உணவுக்கு முன்பு ஒரு 2 தேக்கரண்டி சாப்பிடுங்க. சர்க்கரை நோய், உடல் எடை, பசியின்மை, அதீத பசி, எலும்பு பலம், இதய பலம் வரை சீராகி விடுவதை பார்க்க முடியும். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் அதை கேள்வியாக பதிவு செய்ய முடியுமான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோவை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், சர்க்கரை நோய் பற்றியோ இல்லை நான் பேசுகிற நோய்கள் பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது அவசியம் அதற்கான பதில் எழுத நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லை, நாளையிலேருந்து உங்களுடைய உணவில் சியா விதைகளை சேருங்க. 100 நாள் பயன்படுத்துங்க. 101வது நாள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து இதை 100 நாள் பயன்படுத்தியதால் உங்களுடைய ஆரோக்கியம் எவ்வாறு மேம்பட்டது அப்படிங்கிறத என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.